ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. இந்த இம்மானுவேலை நாங்கள் ஆராதிக்கும்படியா இந்த கிருபையினாலே அவருடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம். யாவரும் என்னோடு கூட சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களா இந்த ஆராதனை இதனுடைய கரங்களில் ஒப்படைத்து ஆராதனை தேவன் முழுமையாய் ஆளுகை செய்யும்படியாய் தேவனுடைய மகிமைகளை வழி நடத்தும்படியா எல்லாரும் தேவனுடைய கரங்கள் இந்த ஆராதனை ஒப்புக் கொடுத்து என்னோடு கூட சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிங்க. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த அருமையான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் நன்றி அப்பா. எல்லா தடைகளையும் உடைத்து ஆண்டவரே எங்களுடைய சமூகத்திலே இந்த நாளில் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்து உங்களுடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் மத்தியிலே எழுந்தருளுங்க கர்த்தாவே. ஆராதனை முழுவதையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆளுகை செய்யும். உம்முடைய திட்டம் மாத்திரம் எங்கள் மத்தியிலே நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்திலே. சத்துருவின் திட்டங்களை நாங்கள் முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை நாங்கள் அழிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, ஆராதனைகளில் கர்த்தாவே நீங்கள் இறங்கி வந்த ஆண்டவரே இந்த காரியங்களை நட்டப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கட்டும். ஹல்லேலூயா. தகப்பனே, வார்த்தைகளோட எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிற ஒன்றிலே பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க கர்த்தாவே. பெரிய காரியங்களை கர்த்த செய்வீராக. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் தேவனை ஆராதிக்கும்படி அவருடைய சமூகத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து அந்த தேவாதி தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா உங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் துதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் தேவைக்காக மட்டும் நாங்கள் தேவனை தேடாதபடி நாங்கள் முழு இருதயத்தோடு அவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன, அவருடைய சித்தம் என்ன என்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் நாங்கள் தேவனை அவர் நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. தகப்பனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் அப்பா. நீங்கள் எழுந்தருளுங்க கர்த்தாவே. நீங்கள் துதிகளின் மத்தியிலே உலாவுகிற தேவன் அப்பா. எங்கள் மத்தியிலே நீங்கள் எழுந்தருளுங்க தகப்பனே. எல்லா சத்துருடைய கிரியைகளையும் நீங்கள் அழித்து போடுங்க கர்த்தாவே. நீங்கள் நல்லவர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர், அவர் உன்னதமான தேவன். ஹல்லேலூயா. அவர் எங்களை ஒரு நாளும் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீங்கள் மத்தியிலே எழுந்தருளுங்க கர்த்தாவே. பூரண அழகுள்ளவரே, நீங்கள் மத்தியிலே எழுந்தருளுங்க கர்த்தாவே. சர்வ லோகாதிபதியே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சகலத்தையும் ஆளுகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சகலத்தையும் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே எங்கள் துதிகன மகிமைக்கு எல்லாம் நீர் பாத்திரர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே எங்கள் ஆராதனைக்கு தகுதியான தெய்வன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் துதிக்கும் போது எங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைப்பார். ஹல்லேலூயா. ஓ அப்பா, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எழுந்தருளுங்க கர்த்தாவே. நம்முடைய தேவன் அவர் அழகான தேவன், அவர் இனிமையானவர், அவர் பூரண அழகுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சாரோனின் ரோஜா. ஹல்லேலூயா. அவர் பள்ளத்தாக்கி லீலி புஷ்பமாய் இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் பாடுவோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மகிமை உள்ள தேவன், எங்களை மீட்டவர். ஹல்லேலூயா. மகிமையான
அவர் இயேசு இயேசு இயேசு. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆட்சி தேற்றி காதிலும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆட்சி தேற்றி காதிலும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்த ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்த ராஜா. என்னுடையவர் என் நேசகர்த்தரே, என்னுடையவர் என் நேசகர்த்தரே. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. ஹalleluya ஹalleluya. thank you Lord. நன்றி அப்பா நன்றி அப்பா. ஹalleluya. நல்ல தகப்பன் அவர். ஹalleluya. அவர் எங்களை தேற்றுகிற நல்ல தாய் அவர். ஹalleluya. எங்களை சுமந்து வருகிற தகப்பன் அவர். ஹalleluya. தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தீர் கர்த்தாவே, நான் ஏமாத்திரம் கர்த்தாவே. ஹalleluya. இம்மானுவேலனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. தேவனுடைய மகிமை தேவனுடைய மகிமைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னங்களை நிரப்பட்டும் கர்த்தாவே. எல்லா தடைகளையும் கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. தகப்பனே என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவனுடைய மகிமை கர்த்தாவே ஆண்டவரே. அந்த யாக்கோபு முழுவதும் தேவனுடைய சமூகத்திலே போராடினான். ஹalleluya. தகப்பனே என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உம்மை போக விட மாட்டேன் என்று. ஹalleluya. தகப்பனே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நிற்கிறோம் அப்பா. என் தகப்பனே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் வைத்தாவினங்களுக்கு ஒரு தெய்வம் இல்லை கர்த்தாவே. நாங்கள் நம்புவதற்கு ஒரு மனுஷர்களுக்கு இல்லை கர்த்தாவே. அப்பா நாங்கள் உதவி வரும் கண்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. வானத்தை பூமியை உண்டாக்கின அந்த சர்வ வல்லமுள்ள தேவனுடைய முகத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஹalleluya. அந்த பத்திமேயு ஹalleluya அவர் இயேசு கடந்த போதை கண்டபோது அவன் உரத்த சத்தமாய் கூப்பிட்டான். ஹalleluya. தாவீது குமாரனே எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே ஹalleluya ஹalleluya. தேவனே ஷகந்தலபா ரிமகதலபா ஷபகதலபா. தேவனுடைய
ஆளுகைகள் மத்தியிலே இறங்கி வருவதாக. என் தகப்பனே, என் தகப்பனே, எங்களை கைவிடாத தேவனப்பா, எங்கள் மேலே இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. எங்களை விசாரிக்கிற தகப்பன். ஹல்லேலூயா. கூப்பிடுங்க, அவர் இயேசு, அவர் இயேசு. ஹல்லேலூயா. கூப்பிடுங்க, தாவீது குமாரனே, இயேசுவே எனக்கு இரங்கும், இரங்கும் ஆண்டவரே, எனக்கு இரங்கும் கர்த்தாவே. அப்பா, நீங்கள் ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் என் வாழ்க்கையில் ஏதாவது செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய முகத்தை பார்க்கிறோம் அப்பா, நாங்கள் உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே, என் முற்பிதாக்கள் உம்மை தேடினார்கள், தேடின அவர்களை கைவிடவில்லையே கர்த்தாவே. அப்பா, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒரு சிறு கூட்டமாய் நின்று உம்முடைய முகத்தை பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா, எங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஷபகதலபா ரிமதலபகதலபா. வேண்டாத பலவீனங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா. ஓ, விட்டுவிட முடியாத காரியங்களை தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா. தகப்பனே, எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க என்று கேளுங்க. ஷபகதலபா. ஆண்டவரே, விடுதலை கர்த்தாவே, விடுதலை கர்த்தாவே. என்ன காரியங்களை விட்டு விட முடியாமல் கர்த்தாவே உடைய பிள்ளைகள் போராடுறாங்களோ, இயேசுவின் நாமத்திலே விடுதலை கர்த்தாவே. உலகத்தின் உறவுகள் துண்டிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உலக சிநேகிதங்கள் துண்டிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே. அப்பா, உமக்கு பிரியமானதை செய்ய கற்று தாங்க ஆண்டவரே, கற்று தாங்க ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே தாவீதை பார்த்த ஆண்டவர் சொன்னார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளையா எங்களை மாற்றுங்க என்று கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவர் அனைத்தையும் அருளுகிறவர். ஹல்லேலூயா. அவருடைய வலக்கரங்களை உயர்த்தும். ஹல்லேலூயா. இந்த ஏகமாகிறே ஷாந்தலபா சதலபா. ஹல்லேலூயா. you
நடத்திடும் கால்களை போல என்னை சுமந்திடும் தேவனே உள்ளுள்ள இடங்களில் சுகமாய் நடத்திடும் கால்களை போல என்னை சுமந்திடும் தேவனே நடக்க வேண்டிய வழி நடத்துகிற கர்த்தராகிய கர்த்தர் அவர் உன்னை நடத்துகிற வழியில் நடத்துவார். அதை கேட்டு நீ நடக்கும் போது அந்த வழியிலே ஆசீர்வாதம். அவர் சொல்லுகிற சத்தம் உனக்கு பின்னாலே கேட்டு இதுதான் வழி மகனே, இதுதான் வழி மகளே என்று சொல்லும் போது அந்த சத்தத்துக்கு சரி சாய்த்தாயானவர்
ஆண்டவர் உனக்கு பலத்த ஆசீர்வாதங்களை அந்த பாதையிலே வைத்திருக்கிறபடியினால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆபிரகாம் தேவனின் சத்தத்தை கேட்டு ஈசாக்கை பலிபீடத்திலே அங்கு செல்லுகிறான், நடத்துகிறான், எல்லா காரியங்களையும் செய்கிறான். ஆனால் தேவனோ ஆபிரகாமின் தேவையை, ஈசாக்குக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வைத்ததே ஆபிரகாமோடு பேசுகிறான். அப்போ அவன் சொல்லுகிறான், யெகோவாயீரே, தேவனின் பர்வதத்திலே எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகிறதா இருக்கிறது. அதே போல தேவன் என்ன சொல்லுகிறார், எந்த வழியில் நடத்துகிறார் அதன் வழியிலே நீ நடந்தால்தான் ஆசீர்வாதம். உலகத்தை விட்டு, உலக நோக்கத்தை விட்டு, உலக நண்பர்களை விட்டு தேவன் காண்பிக்கிற அந்த தேசத்துக்கு, அந்த பாதைக்கு நடந்து போனால் ஆண்டவர் நிச்சயமாய் அவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். என் தேவைகளை எல்லாம் தேவன் பார்த்துக் கொள்கிறவராயிருக்கிறார். என் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். அதப்படி இந்த நாளிலே எங்களோடு இந்த பிரசன்னத்தோடு இந்த இடத்திலே நீங்க இருந்தீங்க, அசைவாடினீங்க, தடைகளை எல்லாம் நீக்கி போட்டீங்க. ஆண்டவரை ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரை நேர்த்தியாய் நடத்தினீங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்துகிற நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார். இந்த இடத்திலே கர்த்தா உம் சித்தம் பேசப்படுவதா, உன் நோக்கம் நிறைவேறத்தக்கதா பேசப்படுவதா, வார்த்தை வல்லமையாய் இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, வார்த்தை வல்லமையாய் இருக்கிறது. உன் சித்தத்தின் படி இந்த இடத்திலே நீ பேசுவீரா, இந்த இடத்திலே நீ பேசும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். கர்த்தா, என்ன பேசணும், எப்படி பேசணும் என்பதை நீ இந்த இடத்திலே அடியார் மூலமாய் வெளிப்படுத்துவீரா, பேசுவீரா. இந்த அடியார்கள் அதை கேட்டு அதன்படி நடக்க உதவி செய்வீரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தேவ பிரசன்னத்தில் யாவரும் அமர்ந்திருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். In the name of our Lord and Savior Jesus Christ, I greet you and I welcome you. சாட்சிகளாய் மாற்றுகிற விசுவாசம் என்று பைபிள் ஸ்டடியிலே நாங்கள் பார்த்தோம். We saw in the Bible study that He will make us stand in front of the Lord as a witness. விசுவாசம் மாத்திரமல்ல, அதிலே செயல்படுகிறவர்களாய், காண்பிக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். It's not just about the faith, but also people who work in the faith. நம்பிக்கை உள்ளவர்களாய் கர்த்தர் மேலே இருக்கணும். We should believe in our Lord and Savior Christ. கண்டு விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். We should not be people who want to see and believe, but rather not just see and also believe. அப்போதான் அந்த விசுவாச பட்டியல நம் பேரும் எழுதப்படும். Only then in the list of the faith your name will also be written. முன்னோர்கள் அந்த பார்க்காமலேயே தேவனின் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். In the olden days our ancestors listened to the Lord without even seeing them. ஆண்டவருக்கு நல்ல பலிகளை செலுத்தினார்கள். They gave them good offerings to the Lord. தேவனை மகிமைப்படுத்தினார்கள். They praised the Lord. வெள்ளம் வரும் என்று ஆண்டவர் எச்சரிக்கும் போது அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். When the Lord said there is going to be a flood, they obeyed. வயதான போதும் என் கற்பம் உயிரோடு எழுப்பப்படும், உருவாக்கப்படும் என்று விசுவாசித்தார்கள்.
Even in their old days, they believe that they will become pregnant. ஆண்டவர் மாறாதவர். Our God is a never changing God. அதே போலதான் நாமும் செயல்பட வேண்டும். And it's exactly how we should also play. தேவனின் சத்தத்துக்கு நாம் செவி சாய்க்கணும். We have to lend our ears to the Lord's words, மனிதர்களின் சத்தத்துக்கு அல்ல. not to the people's words. தேவனின் சத்தத்துக்கு நாம் செவி சாய்ப்போம் என்றால் நிச்சயமாய் முற்றிலும் நமக்கு வெற்றி உண்டு. When we lend our ears to the Lord, then for sure there will be victory for us. அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று நாம் நடப்போம் என்றால் பல வழிகளை நாம் தெரிந்து கொள்வோம். If we walk according to people who say this or that, then we will have many ways to follow. அது அழிவின் வழியாய் மாறிவிடும். But that will become a way for destruction. தேவனின் வழியை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் அதில் ஜீவன் ஒன்று, ஆசீர்வாதம் ஒன்று, வெற்றி ஒன்று. If we know the Lord's way, then there is also blessings in that path. ஆண்டவர் நம் சத்தத்தை கேட்கிறோம். Our Lord listens to our voice. தேவன் நமக்கு பதில் அளிக்கிறவர். He is a Lord who gives us answers. எத்தனை பேர் நம்புறீர்களோ நம்பலையோ தெரியல, ஆண்டவர் உங்கள் கூக்குரலை கேட்டு பதில் அளிக்கிறவர். I don't know how many people here believe in this, but our Lord listens to your voice and answers your prayers. நீங்கள் மறந்திருந்தாலும் தேவன் மறவாமல் அந்த வாக்குகளை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். Even if you have forgotten, He has not forgotten the words that He has promised you. அவன் சங்கீதக்காரன் அதை ருசி பார்த்திருக்கிறான். The psalmist has received that. நாமும் சில பேர் இந்த இடத்திலே ருசி பார்த்திருக்கிறோம். There are some people here who have also received that. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவர். That our Lord listens to our prayers and answers it. அதை நாம் நம்ப வேண்டும். So we have to believe that. ஆண்டவரின் பிரசன்னத்தில் நாம் நடக்க வேண்டும். We have to walk in the presence of the Lord. தெளிவாய் ஆண்டவர் இந்த காரியத்தில் உணர்த்துகிறார். தேவனின் சத்தத்தில் கேட்டு தேவன் காண்பிக்கிற வழியில் நீ நடந்தாய் என்றால் அது உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். He clearly explains this and also says that if you obey the Lord and walk in His presence, then you will definitely have a lot of blessings. அது ஸ்ட்ராங்காய் உணர்த்தப்படுகிறதை நான் உணர்ந்தேன். He intimates that in a strong way to me. தேவன் அந்த காரியத்தில் சொல்லும்போது தேவனின் வழியில் நாம் நடக்கணும். When the God says these things, we have to follow in His ways. அப்போதான் உன் கூப்பிடுதல் அங்கு தேவ சமூகத்தில் எட்டி பதில் உண்டாகும். Only then your voice will be heard in the heavens and He will answer it. விசுவாசத்தோடு அந்த விசுவாசத்தோடு மாத்திரம் இராமல் கிரிகைகளை வெளிப்படுத்தி செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்படணும். Not just with faith, but also with our actions, it should be visible. சங்கீதம் 138வது சங்கீதம் In Psalms 138, 3வது வசனம். verse 3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுஉத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். On the day I called, you answered me. My strength of soul you increased. அவன் சங்கீதக்காரன் சொல்க, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். The psalmist David says, on the day I called, you answered me. என் ஆத்துமாவிலே My strength of soul பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். you increased. இப்ப பாருங்க, தேவன் கூப்பிட்டு பதில் தரும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அங்கு சமாதானமும் உண்டாகிறது. You see, when the Lord calls you and answers your prayers, we will get a lot of happiness and joy and satisfaction. ஆண்டவரின் வார்த்தை நேராய் வரும்போது உங்கள் ஆத்துமா பலன் கொள்ளுகிறது, தைரியப்படுத்துகிற வார்த்தையாய் இருக்கிறது. When the Lord's words comes to you, then your heart becomes strong and also becomes strengthened because of these words. அது எப்போ உண்டாகும்? தேவனின் வழியில் நீ நடக்கும்போது. And when will this happen? Is only when you walk in the Lord's ways. தேவ சபையிலே நீ தரித்து நிற்கும்போது. When you stand in the prayer house. இன்றைக்கு பார்த்தேன், Today I saw இந்த டிராஃபிக் நம்மை தடை செய்கிறது. there was a traffic which was stopping us. ஆனா கர்த்தர் அதை விட பெரியவராயிருக்கு. But our God is even bigger than that. நம்பி இந்த சபையை விட்டுட்டு போலாம் போல இருக்கு. I can leave this church with the people here. அப்போ அவர்கள் ஒழுங்காய் நடத்துவார்கள் என்று புரிகிறது. They will take it forward. That is what I believe in. அதான் முக்கியம். That is important. பாஸ்டர் இல்லாட்டியும் தேவன் இருந்து சபையை நடத்த வல்லவராய் இருக்கிறார். Even when the pastor is not there, our Lord will
take care of the church and make it run. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்துவார். He will make use of each and every person here. ஆனால் தேவனின் வழியில் நீங்கள் நடக்க வேண்டும். But then you have to walk in the Lord's way. தேவனிடத்தில் இன்னும் நெருங்க வேண்டும். You have to go closer to the Lord. இன்னும் விசுவாசத்தில் மாத்திரமல்ல அது கிரியையில் வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். You should have more strong faith, but also in your actions it should be shown. நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் அந்த ஆக்ஷனை காணாட்டி ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லை. If you say that I have a lot of faith but you don't do any action, then தேவனின் it's not வழியில் useful. நடக்கும் போதுதான் அந்த விசுவாசத்தின் கிரியை வெளிப்படும். Only when you walk in the Lord's way, then your actions will be seen. அப்போ கூப்பிடும் போது தேவன் மறு உத்தரவு அருளுவார். So when you call on the Lord, He will answer your prayers. இன்னொரு வேதத்தின் சங்கீதம் 143வது சங்கீதம் In Psalms 143, 7வது வசனம். verse 7. கர்த்தாவே சீக்கிரமா எனக்கு செவி கொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாகாத படிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். Answer me quickly, O Lord, my spirit fails. Hide not your face from me, lest I be like those who go down to the pit. கர்த்தாவே சீக்கிரமா எனக்கு செவி கொடு. Answer me quickly, O Lord. என் ஆவி தேய்ந்து போகிறது. My spirit fails. ஆவி சோர்ந்து போகிறது. Hide not your face from me. சில பேர் கூப்பிட்டு சோர்ந்து போகிறவர்களாய் இருக்கிறார். There are some people who keep calling and get so tired. தேவனின் வழியில் நடக்காமல் ஒரு பிரச்சனை வரும்போது கூப்பிடுகிறார்கள். They don't walk in the Lord's way, but when there is a problem, they call the Lord. அதுவும் வேற என்ன, சீக்கிரமா எனக்கு செவி கொடும் என்று சொல்லு. But then they also ask, answer me quickly. நான் குழியில் இறங்குகிறவனாக ஒப்பாகாத படிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் என்று சொல்லுகிறார்கள். Hide not your face from me, lest I be like those who go down to the pit. தேவனின் வழியில் நடந்தா சீக்கிரமாய் தேவன் பதில் தருவார். If you walk in the Lord's way, then immediately the Lord will answer you. தேவனின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து செய்வோம் என்றால் நீ சீக்கிரமாய் சுகந்தரித்துக் கொள்கிறதை சுகந்தரித்துக் கொள்வாய். If you listen to the Lord's words and walk accordingly, you will receive what you have been asking for. சில பேர் சொல்லுவாங்க, யோபு போல என் வாழ்க்கை இருக்கிறது. There are some people who say, my life is like Job. யோபு போல உன் வாழ்க்கை இருந்தா நீ உயிரோடே இருந்திருக்க மாட்டாய் இப்போது. If your life is like Job, then you will not even be alive today. கர்த்தரோடேயும் இருந்திருக்க மாட்டாய். Not even with God you will be. யோபுவின் வாழ்க்கையை பாருங்கள். Let's see Job's life. யோபு 9வது அதிகாரம் Job chapter 9, 16வது வசனம். verse 16. அவனின் சூழ்நிலை இப்படியாய் புலம்பத்தக்கதாக மாற்றிவிட்டது. His situation is like this as follows. நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும் அவர் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நம்பேன். If I summoned him and he answered me, I would not believe that he was listening to my voice. நான் கெஞ்சி அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும், Even if he had answered me, அவர் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நம்பேன் என்று சொல்லுகிறான் பாரு. I would not believe that he was listening to my voice. ஏன் இப்படி அவன் சொல்லுகிறான்? Do you know why he says அவன் this? நடக்கிற பாதை அப்படியாய் இருக்கிறது. The path that he follows is like that. அவனின் வேலைக்காரர்களே அவனுக்கு செவி கொடுக்காமல் அங்கு போகிறார்கள் பாரு. Even his servants who did not listen to him, they went there. அந்த சூழ்நிலையில் இருக்கிறான். அதான் இந்த காரியத்தை அவன் சொல்லுகிறான். He is in such a situation. That's why he says as follows. வேலைக்காரர்களே எனக்கு செவி கொடுக்கல. Not even his servants listen to him. என் விண்ணப்பத்தை நீர் எப்படி செவி சாப்பீர் என்று அவன் ஒரு டவுட்டாய் புலம்புகிறான். அந்த வேதனையில பாருங்க. I would not believe that he was listening to my voice. He has a doubt to the Lord. ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். Our God is a good God. விசுவாசத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். He looks at our faith. சில நேரம் விசுவாசத்திலே கிரிகையிலே செய்யும் போது பிரச்சனைகள் வரத்தான் தோன்றுகிறது. Sometimes with faith, if you do some actions, there might be some problems. அப்போ ஆத்துமா தேய்ந்து போய் ஒளிந்து போய் மடங்கி போய் கிடக்கிறது. But then your heart is disturbed and it is low. புறவு ஆண்டவரே எனக்கு செவி சாய்க்கிறீரோ என்று கேட்கத்தான் தோன்றுகிறது. Then you might think that you have to ask the Lord, do you listen to my voice? அது சூழ்நிலையாய் இருக்கிறது பாருங்க. But that is the situation, you see. அது மனிதர்களின் சுபாவமாய் இருக்கிறது பாருங்க. That is normal people's mindset. 99வது சங்கீதம் In Psalms 99, 6வது வசனம். verse 6. அவருடைய ஆசாரியரில்
மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவழில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். பாருங்க, மோசேயும் ஆரோனும் சாமுவேலும் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார் என்று சொல்லப்படுகிறது. Moses and Aaron were among his priests. Samuel also was among those. They called to the Lord and he answered them. இதில் என்ன புரிகிறது? What do you understand in this? தேவனின் பிள்ளைகள் கூப்பிட்டால், தேவனின் ஊழியர்கள் கூப்பிட்டால், தேவன் மறு உத்தரவு நிச்சயமாய் அருளுவார். When God's children call him, or when the people who follow the Lord call him, he will definitely answer them. ஏனென்றால் நம் தேவன் ஜீவன் உள்ளவர். Because our God is a living God. நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். He is with us and he is a big God. உலகத்தில் இருக்கிறவனை விட எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்கிறது. He is bigger than the people around us. உலகத்தார் எந்தெந்த காரியத்திலே ஈடுபடுகிறார்கள் என்று பார்ப்போம். Let's see what the people around us follow. ஏசாயா 46வது அதிகாரம். Isaiah chapter 46. 5, 6, 7வது வசனம். Verse 5, 6, 7. யாருக்கு என்னை சாயலும் சமமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? பையிலிருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்து, தட்டாடுடனே கூலி பொருத்தி கொள்கிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து கொள்கிறார்கள். அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை, அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. To whom will you liken me and make me equal and compare me, that we may be alike? Those who lavish gold from the purse and weigh of silver in the scales hire a goldsmith, and he makes into a god. Then they fall down and worship. They lift it to their shoulders, they carry it. They set it in this place, and it stands there. It cannot move from its place. If one cries to it, it does not answer or save him from his trouble. பாருங்க, உலகத்தான் என்ன செய்கிறான்? You see what the people of the world do. பொன்னினாலும் வெள்ளியினாலும் ஒரு சுரூபத்தை உருவாக்குறான். They lavish gold from the purse and weigh out silver in the scales. அது ஒரு தெய்வம் என்று உருவாக்கி, And he makes it into a god. அதை பணிந்து கொள்கிறானா. Then they fall down and worship. இது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. This was already told before. ஆண்டவர் நிச்சயமாய் பேசுகிறவராயிருக்கிறார். Our God is a God who speaks to us. அவனுக்கே ஒரு தெய்வத்தை உண்டாக்கி, And for them he made a god, அந்த தெய்வத்தை அவன் பணிந்து கொண்டு and they fell down and worshiped that god. அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. It says that they lift it to their shoulders and then they carry it. அது பயபக்தியோடு, அதுவும் வேறு. அவன் செய்ததை அவனே தொழுது, அவனே தூக்கி, அவனே பயபக்தியோடு நடந்து காரியத்தை செய்கிறான். பாருங்க, Whatever he made it with dignity, and he lifted to their shoulders and he even carried it. அது நிற்கிற இடத்தை விட்டு அது அகராது, அசையாது. பாருங்க, It does not move from its place. அதை இடத்தில் கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்காது. So when you call on to that, it does not give you an answer back. ஏனென்றால் அதுக்கு ஜீவன் இல்லை. Because it does not have a life. அது ஒரு பொருளாய் மாறிவிட்டது. பாருங்க, It's just a product. அது பொன்னினாலும் வெள்ளியினாலும் உண்டாக்கப்பட்ட ஒரு தெய்வம் என்று புரியாமல் அதை பணிந்து கொள்கிறார்கள். It's just made out of gold and silver, just a statue, and they did not understand that. பொன் பேசுமா? Does gold talk? வெள்ளி பேசுமா? Does silver talk? பொருள் பேசுமா? Does any product speak? என்று அந்த படித்தவர்களே அதற்கு அடிமைத்தனத்தில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். Even the people who were educated were addicted and were believing in that. எவ்வளவு சேட்டலைட் வந்துட்டு, கூகுள் வந்துட்டு, அதை தேடினா இதை தேடினா அப்படியே இன்ஃபர்மேஷன் வருகிறது. அதெல்லாம் மாறிட்டு, ஆனா இது மாறல. பாருங்க, You know how much the world has developed. The Googles, there are a lot of satellites around us. You get all the information, but then people who do this are never changing. உன்னை உண்டாக்கினவர் உன் சத்தத்தை கேட்பார். The God who made you will listen to your voice. நீ கூப்பிடும் போது அவர் உனக்கு மறு உத்தரவு அருளுவார். When you call him, he will answer you. அவர் சமாதானமான நியாயமான காரியத்தை செய்வார்.
He will do things which will give you peace and also truthfulness to you. ஒரு நாள்ல பார்வோன் அந்த சொப்பனத்தை காண்கின்றான் பாரு. One day the Pharaoh dreams about something, சொப்பனம் கண்டு அவன் திகைத்து பயந்து போகிறான் பாருங்க. and after his dream he was so afraid of it. 7 மாடுகள் வருகிறது, எல்லாம் வறட்சியான மாடுகள், செழிப்பான மாடுகளை விழுங்கி போடுகிறது. அதையெல்லாம் காண்கின்றான் பாருங்க. There are 7 cows, and those cows were being eaten by cows which were so lean. அந்த செடி நல்ல செழிப்பாய் இருக்கிற செடி, அந்த வாடின செடிகள் எல்லாம் செழிப்பான செடியை விழுங்குகிறதாய் காணப்படுகிறது என்று அவன் மறுக்கா சொப்பனத்தை காண்கின்றான். He again sees a dream where the good plants were being eaten by the lean plants. அப்போ பாருங்க, சொப்பனக்காரன் சொப்பனத்தை விளக்கத்தக்கதாக தேவன் அங்கு முன்னதாகவே யோசேப்பை அங்கு அனுப்பிவிட்டார். That's when God brought Joseph to explain this dream to the Pharaoh. அவனுக்கு தெரியும் பாருங்க, அந்த சொப்பனத்தை விளக்கத்தக்கதான ஆவி உடையவன் யோசேப்பு என்று கேள்விப்பட்டிருக்கிறான். He even hears somewhere that Joseph is a person who can explain this dream to him. ஆனா கேள்விப்பட்டாலும், But he has only heard him. ஆனா மந்திரிகள் சாஸ்திரிகளை கேட்டுத்தான் அதற்கு பிறகுதான் யோசேப்பை அழைக்கிறான். But he only asked the ministers, and only then he called Joseph. மந்திரவாதிகளுக்கு அங்கு பதில் இல்லை. The ministers did not have any answers. சாஸ்திரிகளுக்கு அங்கு விளக்கம் இல்லை. The priests did not have any answers. ஏனென்றால் தேவனிடத்தில் இருந்து அந்த வெளிப்பாடு வந்தது. Because the revelation was from the Lord. தேவனிடத்தில் வந்த வெளிப்பாடு தேவ மனுஷனால் தான் விளக்கப்பட வேண்டும். The revelation from the Lord can only be explained by the person from God. இந்த குறி சொல்லுகிறவர்கள், மந்திரம் செய்கிறவர்கள், பில்லி சூனியம் செய்கிறவர்களால் ஒன்றும் கூடாது. The people who follow these priests or bad people cannot be explaining these dreams to him. அவர்களையும் இப்பொழுது இந்த காலத்தில் தேடி ஜனங்கள் போய் குறி கேட்கிறார்கள், பில்லியனம் சுன்னியம் அதெல்லாம் வைக்கிறார்கள், எல்லாம் தீங்கான காரியங்கள் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார். Even now these people exist, these priests or these bad people still exist, and people still go to them. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒரு சக்தியும் அதை அழிக்க முடியாது. But then the people of God who have been chosen by him can never be destroyed. சரி, இதெல்லாம் முடிந்தது என்று யோசேப்பை அழைக்கிறார். So all these things ended, and he called Joseph. ஆதியாகமம் In Genesis 41வது அதிகாரம் chapter 41, 15வது 16வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 15வது 16வது வசனம். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். Genesis chapter 41, 15 and 16. And Pharaoh said to Joseph, I have had a dream, and there is no one who can interpret it. I have heard it said of you that when you hear a dream, you can interpret it. Joseph answered Pharaoh, it is not in me. God will Pharaoh a favorable answer. அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறான். The explanation of the dream, there is no one who can interpret it. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். I have heard it that said of you that when you hear a dream, you can interpret it. இது தேவனால் மாத்திரம்தான் கூடும். It is not in me but by God. தேவ ஆவியினால் மாத்திரம்தான் கூடும். Only by God's Spirit it is possible. அப்போ சொல்றான், அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, Then Joseph answered Pharaoh, நான் அல்ல, it is not in me. தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளச் செய்வேன் என்றான். God will give Pharaoh a favorable answer. நான் அல்ல, Not in me. தேவனே, நான் சேவிக்கிறவர் தான் உனக்கு நல்ல செய்தியை, சமாதானத்தின் செய்தியை, நியாயமான உத்தரவு அருளுவார் என்று சொல்லுகிறார். It's not me but the God who gave you this dream will only answer you with a favorable answer. தேவன் தான் வெளிப்படுத்துகிறவர். God will reveal this to you. தேவன் தான் ஜெபத்தை கேட்கிறவர். Our God is the God who listens to our prayers. தேவன் தான் சமாதானத்தின் செய்தியை அளிக்கிறவர். Our God is the God who gives us
the patience. நியாயமான உத்தரவு அளிக்கிறவர் அவர்தான். He is the God who gives us truthfulness. யாக்கோப்பு கடந்து போகிறான் பாருங்க. When Jacob goes, தனியாய் போகிறான். he walks alone. ஏசாவுக்கு பயந்து அவன் ஓடி போகிறான். He runs away from Esau. தேவன் இடைப்படுகிறார் பாருங்க. When God appears there, தேவன் தனியா விட மாட்டார் பாருங்க. he does not leave him alone. நீங்க எங்க இருந்தாலும் தனியா இருக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் சேவிக்கிறவர் உங்களோடே இருக்கிறார். It is not possible that you can be alone because the Lord you worship is always with you. அப்போ தேவனின் வழியில் நடக்கணும். So we have to walk in his ways. ஏனென்றால் நாம் சேவிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். Because the God we worship is a living God. பொன்னியோ வெள்ளையோ தோன்றி அதை செய்து நாங்கள் ஆராதிக்கவில்லை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். He is not a God who worship, but the God was not made from gold or silver, but our God is made from heaven and earth, and it's whom we worship. உன் பெருமூச்சை கேட்கிறவர். He listens to our breath. உன் வேண்டுதலை கேட்டு நடத்துகிறவர். He listens to our requests. நீ போகிற பாதையை அறிந்தவர். He knows our ways. அவர் தனியாய் உன்னை விடுவதில்லை. He will never leave you alone. அதை ஜனங்கள் அறியவில்லை. And the people did not understand that. நாம் இந்த இடத்திலே அறிந்து இந்த இடத்திலே இருக்கிறோம். We understand this and we are here in this place. அது தேவனின் கிருபையாயிருக்கு. That is God's grace. ஆதியாகமம் 35வது அதிகாரம். In Genesis chapter 35, 3வது வசனம். verse 3. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் பாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். Then let us arise and go up to Bethel, so that I may make there an altar to the God who answers me in the day of my distress and has been with me wherever I have gone. பாருங்க, யாக்கோபு சொல்லுகிறான். You see, Jacob says here, எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளை செய்த. the day of my distress and has been with me, and he has answered my prayers. நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த. And he has been with me wherever I have gone. பாருங்க, அவர் தனியா விடுவதில்லை என்று சொன்னேன். You see, I just told that he will not leave you alone. எங்கள் சத்தத்துக்கு செவி சாய்த்து அதுக்கு பதில் தருகிற தேவன் நம் தேவன். He will listen to our prayers and he will answer our prayers. நம்மை உண்டாக்கினவர், Our God who made us. அவரை நாம் உண்டாக்க முடியாது வெள்ளியினாலும் பொன்னினாலும். We cannot make him with gold or silver. அதை புரிந்து கொள்ளணும். We have to understand that. ஆண்டவர் ஜீவனுள்ளவர். Our God is a living God. முதலாவது என்ன காரியம் சொன்ன பாருங்க, அவர் நீதியாய் சமாதானத்துக்கு ஏற்ற உத்தரவு அருளுகிறவர். Firstly, what did I say? He is a God who gives us peace and also truthfulness. இரண்டாவதாக Secondly, 65வது சங்கீதம் in Psalm 65, 5வது வசனம் கடைசி பகுதியை வாசிப்போம். verse 5, the last part. 65வது சங்கீதம் 5வது வசனம் கடைசி பகுதி. மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி 65 சங்கீதம். நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். The hope of all the ends of the earth and of the farthest seas. நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். By awesome deeds you answer us with righteousness. இரண்டாவது, நீதியுள்ள நியாயமுள்ள உத்தரவை தேவன் அளிக்கிறவர். Secondly, a God who gives us righteousness and the right prophecy. ஏனென்றால் நீ பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறீர். Because he is a God who makes awesome deeds. அவர் நீதி செய்கிறவர். He gives us truth. அவர் நியாயம் செய்கிறவர். He gives us the right things. ஏனென்றால் அவர் ஜீவனுள்ளவர். Because he is a living God. அவர் பயங்கரமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்கிறவர். He will make awesome deeds in your life. அதை நாம் மறந்து போகக்கூடாது. We should not forget that. யோபு போல சிச்சுவேஷன் வந்தோனே பதில் வந்தாலும் அவர் அது கிடைக்கல, அது செய்யல என்று அந்த சிந்தை வரக்கூடாது. Just like Job, we should not doubt our Lord that even when he answered our prayers, you should not doubt it. அதான் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார்.
That's why he speaks to us. ஆண்டவர் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். He clears our mind. தேவன் பேசுகிறவராயிருக்கிறார். He is a Lord who talks to us. 2 சாமுவேல் In 2 Samuel 22வது அதிகாரம் chapter 22, 2 சாமுவேல் 22வது அதிகாரம் முதலாவது வசனம். 2 Samuel chapter 22 verse 1. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. And David spoke to the Lord the words of his song on the day when the Lord delivered him from the hand of all his enemies and from the hand of Saul. பாருங்க, கர்த்தர் தாவீதை அவருடைய எல்லா சத்துருக்கள் கைக்கும் சவுலின் கைக்கும் நீக்கலாக்கி விட்டார். You see, the Lord delivered David from the hands of all his enemies and from the hand of Saul. அப்போ வியாதி வந்தாலும் நமக்கு அது 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 ஒரு சத்துருவாய் இருக்கிறது. So even if we have a disease, that is also an enemy to us. ஒரு தடை வந்தால் அந்த பிசாசின் கிரியைகள் நம்மை தடை செய்கிறதா இருக்கிறது, அது ஒரு சத்துருவாய் இருக்கிறது. If a Satan disturbs us and stops us, that is also an enemy. அந்த குழப்பங்கள் பயங்கள் வரும்போது அது சத்துருவாய் எங்களுக்குள் இருக்கிறது. If we have a lot of confusion, then that is also our enemy. அவர் நீக்கலாக்கி விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். He is a Lord who will clear everything and release us. அவர் நீதி செய்கிறவர். He is a God who gives us justice. நியாயத்தின்படி உத்தரவு அருளுகிறவர். He gives us the right path and gives us the righteousness. தாவீது என்ன சொல்லுகிறான் பாருங்க, 5வது வசனத்தை வாசிப்போம் முதல். You see what David says in verse 5. மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. For the waves of death encompassed me, the torrents of destruction assailed me. மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு, Waves of death encompassed me. அந்த என்னை பயப்படுத்தினது என்று சொல்லுகிறான் பாருங்க. You see, that is making him fear. 6வது வசனம். In verse 6, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. The cords of Sheol entangled me, the snares of death confronted me. இவன் இது சுருக்கமா சொன்னா, என்ன முடிக்க சத்துரு எதிர்கொண்டு வருகிறான், என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறான் பாருங்க. To make this short, the enemies are surrounding you and they are ready to destroy you. அதான் எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் என்னை தப்புவித்த தேவன் என்று அங்கு சொல்லுகிறான். That's why the psalmist David says that he escaped me from every enemy and even from Saul. அப்ப பாருங்க, சூழ்நிலையை மாற்றுகிறார். You see, he changes the situation. 21வது வசனம். In verse 21, கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார், என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். the Lord dealt with me according to my righteousness, according to the cleanliness of my hands he rewarded me. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். The Lord dealt with me according to my righteousness. எனக்கு சரி கட்டினார், சுத்திகரித்து கைகளின் சுத்திகரிக்காக எனக்கு சரி கட்டினார் என்று சொல்லுகிறான் பாருங்க. According to the cleanness of my hands he rewarded me. என் கை சுத்தமாய் இருக்கிறது, அதனால் தான் எனக்கு மறு உத்தரவு கொடுத்தார் என்று சொல்லுறான் பாருங்க. He says because his hands were clean that he rewarded him. ஆண்டவர் நீதியா நான் நடக்கிறேன், அதற்கு தான் பதில் அளித்தார் என்று சொல்லுகிறான். He says that God answered him because he was righteous. 22வது வசனம். In verse 22, கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. for I have kept the ways of the Lord and have not wickedly departed from my God. கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன் பாருங்க. For I have kept the ways of the Lord நான் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை and have not wickedly departed from my God. அப்படிப்பட்டு நாம் நடக்கணும் பாருங்க. We have to walk exactly like this. வழிகளில் நடக்கணும், தேவனின் வழிகளில் நடக்கணும். We have to walk in his ways. தேவனுக்கு துரோகம் பண்ணாதபடி நாம் வாழணும் பாருங்க. We should not be wicked to the Lord. 23வது வசனம். Verse 23, அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல். நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் பாருங்க. for all his rules were before me. நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் நடந்தேன். And from his statutes I did not turn aside. 24வது வசனம். Verse 24, அவர் முன்பாக மன உண்மையாய் இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன்.
I was blameless before him, and I kept myself from guilt. அவர் முன்பாக மன உண்மையாக இருந்தேன். I was blameless before him, என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டே. and I kept myself from guilt. ஆண்டவர் பாருங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாய் நீதியுள்ள உத்தரவை தேவன் அருளுவார். You see, for such people, God will give you proper answers. சத்துருக்களை அகற்றி போடுவார். He will remove all your enemies. பொல்லாத கிருகைகளை அழித்து போடுகிற தேவன் அவர். He will remove all the things that is going against you. 25வது வசனம். Verse 25. ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்துக்கு தக்கதாகவும் எனக்கு பலன் அளித்தார். And the Lord has rewarded me according to my righteousness, according to my cleanness in his sight. ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். The Lord has rewarded me according to my righteousness, according to my cleanness in his sight. நாம் இதை யோசிக்க வேண்டும். We have to think about this. யோசிக்கிறது மாத்திரமல்ல, அதை சிந்தித்து செயல்படுகிறவர்களாய் மாற. We should not just think about it, but also act according to it. வாசித்து கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் காணணும். We have to read this, listen to this, and also act according to this. அப்போதான் நீதியுள்ள நியாயாதிபதி உனக்கு நீதியாய் உத்தரவருளுவார். Only then our righteous king will give you a righteous answer. நியாயமாய் அருளுவார். He will give you a truthful answer. தானியேல் பாபிலோனில் இருக்கிறான் பாருங்க, கொண்டு போகப்பட்டான். When Daniel is in Babylon, அங்கு உயர்த்தப்பட்டான் பாருங்க. he was raised above everyone there. ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கத்தக்கதான அந்த பதவி அவனை மாற்றிவிட்டது. In front of the kings he stood strong. பிரதானிகளில் ஒருத்தனாய் மாற்றப்பட்டான். He was one of the most important persons there. அப்போ பார்த்து இவன் அந்நியனாய் இருக்கிறான், இவன் உயர்வு பெற்றாய் இருக்கிறான் என்று அவனோடு ஊழியம் செய்கிறவர்கள், அவனோடு வேலை செய்கிறவர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பி விட்டார்கள். But then the people around him, they were envied him, and because he was from a different place. 122 பதவி உள்ளவர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். There are about 122 personals who rose against him. அப்போ பாருங்க, நாங்க இந்த அந்நிய தேசத்தில் இருக்கும்போது வேலையில உயர்வு வரும், அதற்கு பார்த்து நம்மை பொறாமைப்படுவார்கள் அநேகர் உண்டு. In our same situation, we are in a different country, and people around us might envy us. நீங்கள் இங்க வந்திருக்கலாம், இங்கு இருந்து படித்தவர்களை நீங்கள் ஆளுகை செய்கிற பதவியில் இருக்க தக்கதாக தேவன் உயர்த்தி இருக்கலாம். You might have come from a different country, you might have studied here, but then you will be ruling around the people who studied here completely. அப்போ அவர்கள் எப்படி ஆமா ஆமான்னு சொல்லுவார்கள், எதிர்ப்பார்கள். Imagine what they will think. They will not say yes always. They ஆனால் will go against you. தேவன் உயர்த்தினால் எந்த ஜாதியோ எந்த கூட்டமோ உனக்கு எதிர்த்தாலும் அதை நீ அந்த இடத்தில் இருந்து ஒரு சுண்டு இதாவது உன்னை அசைக்க முடியாது. But when the Lord has raised you to such a position, not even a small finger can be raised against you. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். And we are worshipping such a God. தேவாதி தேவன் நம் ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். Our God is a God who is a living God. அவனுக்கு சட்டம் 30 நாளோ அந்த சட்டம் உன் தேவனை ஆராதிக்க கூடாது என்ற ஒரு சட்டத்தை எழுப்புகிறார்கள் அவனுக்கு விரோதமா. They even raised a law that he should not worship our Lord. ஏனென்றால் அவன் வேலையில குற்றங்களை கண்டுபிடிக்க முடியாது பாருங்க. Because they were not able to find any mistakes in his work. அவன் ஒழுங்காத்தான் வேலை செய்வான். He works very correctly. நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமோ அது கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். And what kind of people we are, our Lord knows that. அந்த குற்றங்களை கண்டுபிடிக்க நாங்கள் அனுமதிக்க கூடாது, அப்படி நாம் செயல்படக்கூடாது, பேச விடக்கூடாது. We should not let anyone speak about our work. We should be correct in our work. எல்லாம் ஒழுங்காய் இருக்க வேண்டும். Everything should be perfect. அப்போதான் தேவன் உன் சத்தத்தை கேட்டு செயல்படுவார். Only then the Lord will hear your voice and act accordingly. தேவனின் வார்த்தை வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. Our God's words is strong words. அந்த வார்த்தைக்கு நாம் பயப்படணும். We have to fear for these words. இந்த கடைசி காலத்திலே தேவனின் வார்த்தைக்கு நாங்கள் பயப்பட்ட கூட்டமாய் எழும்பணும். In these last days we should be people who fear for the word. தேவனின் வார்த்தையை அறிந்தும் அவர்கள் தப்பு பண்ணுகிறார்கள். பலர் அப்படி செய்கிறார்கள். There are many people, even if they know the Lord's word, they still commit a lot of mistakes. அது தேவனின் வார்த்தையை இன்னும் ருசி பார்க்கல என்ற அர்த்தம்.
It means that they have not tasted the word of the Lord. வேலையில் நாம் ஒழுங்காய் இருக்கணும் என்ற தானியேலை தேவன் பார்த்து உயர்த்தினார் பாருங்க. First, we have to be correct in our work, just like how God raised Daniel. உயர்த்தணும் என்றா ஒழுங்காய் இருக்கணும். For you to be risen, you have to be correct. உயர்த்தணும் என்றா தேவனை எப்பொழுதும் தேடணும். For you to be raised, you have to search for the Lord. உனக்கு ஆசீர்வாதம் வரணும் என்றா தேவனின் பாதையில நடக்கணும். If you want blessings from the Lord, you have to walk in His ways. எந்த சட்டம் உனக்கு எதிராக எழும்பினாலும் அந்த சட்டம் உன்னை மேற்கொள்ள முடியாது. Whatever law is being raised against you, nothing can stop you. அப்படித்தான் தானியேலும் வாழ்ந்து காண்பித்தான். That is how Daniel lived. தானியேலை சிங்க கவியில போட்டாலும் கர்த்தர் அந்த சிங்க கவியில் இருந்து அவனை காப்பாற்ற வல்லவர். Even when Daniel was put in the lion's cage, the Lord rescued him from that cage. அதான் நீதியுள்ள தேவனையா. That is our Lord, who is a truthful Lord. நியாயமாய் நடத்துவார். He gives us a right ways. அதான் இரண்டாவது காரியம். That is the second part. மூன்றாவதாக Thirdly, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? how is our God உன் சத்தத்துக்கு எப்படி பதில் கொடுப்பார்? and how He will respond to your voice. மூன்றாவதாக Thirdly, அக்னியினால் உத்தரவு கொடுக்கிற தேவன். He will answer you with fire. அக்னியால் ஆண்டவர் அருளுகிற தேவன். Our God will answer you with fire. ஒன்று ராஜாக்கள் 1 Kings 18வது அதிகாரம் chapter 18 24வது வசனம். verse 24. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். And you call upon the name of your God, and I will call upon the name of the Lord. And the God who answers by fire, He is God. And all the people answered, it is well spoken. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். And you call upon the name of your God. இப்ப பாருங்க, அந்நிய தெய்வத்தை கும்பிடுகிறவர்களுக்கு அவன் உத்தரவு சொல்லுகிறான், நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். And you see here, foreign people who worship a foreign god, he says, call upon the name of your God. நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். And I will call upon the name of my Lord. அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். And the God who answers by fire, He is God. அதற்குன்னு ஜனங்கள் எல்லாரும் அது நல்ல வார்த்தையாய் தோன்றுகிறது பாருங்க. And the people around them said, it is a well spoken word. பாகாலை சேவிக்கிறவர்களுக்கு நல்லதாய் தோன்றுகிறதாம் இந்த வார்த்தை. The people who followed Baal, they felt that it is a good word. அந்த பாகாலை கூப்பிட்டால் அவன் மறு உத்தரவு கொடான் என்று அவர்கள் புரியல பாருங்க. They did not understand that even if they call on Baal, he will not answer. பாருங்க, எலியாவை பாருங்க. You see Elijah, ஆகாப் அங்கு ராஜா எலியாவை காண்கின்றான். the king Ahab looks at Elijah. இதற்கு முன்பாக அந்த ராஜா எலியாவை காண்கின்றான். Before that, the king looks at Elijah. ஆகாப் அவனை நோக்கி, Ahab towards him, இஸ்ரவேலை கலகம் பண்ணுகிறவன் நீ அல்லவோ என்றான். are you the one who is disturbing Israel? அங்கு பாருங்க, எலியாவை குற்றம் சாட்டுகிறான் பாருங்க. He makes a problem with Elijah. ஏனென்றா உண்மையுள்ள தேவனே அவன் தொழுகிற தீர்க்கதரிசியாய் இருக்கிறான் பாருங்க. Because he is the one who worships the true Lord. ஆனால் அவன் எலியா என்பவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ சந்நிதியில் நிற்கிறவனா காணப்படுகிறவனாய் காணப்பட்டான். But Elijah was a person who was selected by the Lord and was a person who stood in front of the Lord. அவன் எல்லாரையும் கூப்பிடுறான், வாங்க மலைக்கு மேல ஆறு உத்தரவு கொடுக்கிற தேவன் என்று காண்பிக்கிறேன் என்று சொல்லுவான். He calls everyone to the top of the mountain, see who gives us the right answer. உன் ஜனத்தை கூட்டின்னு வா, கள்ள தீர்க்கதரிசிகளை கூட்டின்னு வா, எல்லாரையும் கூட்டின்னு வா, உனக்கு யார் கூப்பிடும் போது உத்தரவு அருளுவார்கள் என்று நீ காண்பாய். Elijah says, call all your people, call all the false prophets, and let's see who says the right answer. பார், அக்னியால உத்தரவு அருளுகிற தேவன் தான் தெய்வம் என்று அங்கு காண்பிக்கிற வா என்று சொல்லுகிறான். He calls the people and says that
The God who answers with fire is the true God. அப்போ ஆகாப் ராஜா நல்லா தான் இருக்குது, வா நாங்கள் பாகாலின் காரியத்தை உனக்கு காண்பிக்கிறேன் என்று அவர்கள் நினைத்திருப்பார்கள். Then Ahab then says, let's go because we believe that Baal will answer this. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அங்கு அங்கு ஆகாப் கட்டளையிடுகிறார். So all the people of Israel should come to the mountain. That's what Ahab says. கர்மேல் பர்வதத்தில் அந்த தீர்க்கதரிசிகளும் அங்கு கூடி வந்தார்கள். பாருங்க, பாபாலின் தீர்க்கதரிசிகளும் கூடி வந்தார்கள். Everyone went to that mountain in Carmel. பாருங்க, அவர்கள் கூப்பிடுகிறார்கள். They call. பாகாலை கூப்பிடுகிறார்கள். வெள்ளனையில் இருந்து இரவு மட்டும் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். They call Baal from morning till evening. ஆடுகிறார்கள், கூப்பிடுகிறார்கள், ஆனா உத்தரவு இல்லை. They are dancing and they are even calling, but there is no answer. பிரபு சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுகிறார். They even increase their voice and call Baal. புறவு இரத்தம் சிந்தத்தக்கதாக தங்களையே தாங்கள் குத்தி அங்கு காண்பிக்கிறார்கள். They even spilled blood. They even punctured them and then spilled blood and called upon. 1 ராஜாக்கள் 18:29 வசனத்துல சன்னதானம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. In 1 Kings chapter 18 verse 29 it says that they were called even midday past. சன்னதானம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்றா என்ன அர்த்தம்? What does this mean when they raved on until the time? அவர்கள் கள்ள தீர்க்கதரிசி சொல்லிக் கொண்டிருந்தார்களாம். It means that they are all false prophecies. அங்கு பாபால் சத்தம் கேட்கல, ஆனா இவர்களோ சத்தத்தை உயர்த்தி குத்தி நடனம் ஆடி அங்கு காண்பிக்கிறார்கள். பாருங்க. But actually Baal never answered, but these people raised their voice and they were also puncturing themselves and they were also dancing. இப்படித்தான் இப்பயும் நடக்கிறது பாருங்க. Even now this is what happens. ஆடுகிறார்கள், துள்ளி குதிக்கிறார்கள், சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுறார்கள், ஆனா ஒரு பதிலும் இல்லை. Even now the people are dancing, they are even shouting, but they don't receive any answer. ஏனென்றால் வெள்ளியும் பொன்னும் அங்கு பதில் கொடுக்குமா? Because gold and silver, will that answer? ஜீவனுள்ள உன்னை உண்டாக்கின தேவன் தான் பதிலை கொடுக்கிறவர். The God who made us, the living God, can only answer us. எலியா வருகிறான், அந்தி பலி செலுத்தும் நேரம் வந்தது. Elijah comes. When the time arrives, Elijah comes. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம். In 1 Kings chapter 18 36வது வசனம். verse 36. அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். 37வது. கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். Answer me, O Lord, answer me, that this people may know that you, O Lord, are God, and that you have turned their hearts back. அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். He calls towards the Lord. ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோப்பும் தேவனாகிய கர்த்தாவே என்று அங்கு ஜெபம் பண்ணுகிறான். O Lord, God of Abraham, Isaac, and Israel, that he calls upon the Lord. அப்போ ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். And our Lord is a Lord who listens to our prayers. அக்கினியினால் பதில் அளிக்கிறவர். He answers the prayers with fire. 38வது வசனம். In verse 38, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. then the fire of the Lord fell and consumed the burnt offering and the wood and the stones and the dust and licked up the water that was in the trench. பாருங்க, எலியா வந்து என்னை கேட்டருளும் என்றான். You see, Elijah came and said, listen me, O Lord, listen me, O Lord. அப்போ சின்ன ஜெபம் தான் பாருங்க. It was a very small prayer. சின்ன ஜெபத்தை கேட்டு அந்த அக்னியினால் தேவன் பதில் கொடுக்கிறார் பாருங்க. Even God answered this after listening to this small prayer. எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். You see how wonderful our God is. கர்த்தரிடத்திலிருந்து அக்னி இறங்கினது என்று சொல்லப்படுகிறது.
it says that from the Lord the fire came. அங்கு அந்த அந்த சர்வாங்க தகனபடி எல்லாம் விறகுகள் எல்லாம் கற்களை மண்ணில் எல்லாம் தேடி காணாதபடி அங்கு அந்த அக்கினி பட்சித்தது. Everything was gone, the burnt offering and the wood, and everything was taken over by the fire. எல்லாம் வற்றிட்டு பாருங்க, இருந்த இடமே தெரியாதபடி அங்கு பதில் வந்தது. தேவன் ஜீவனுள்ள தேவனின் பதில் அக்னியாய் வந்தது. The place was completely gone, that the answer came from the Lord as a fire. தேவன் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடை வராது. Whatever the God has planned, that can never be disturbed. தேவன் பதில் அளிக்கிறவர். Our God is a God who answers our prayers. யோபு பாருங்க 42வது அதிகாரத்தில் In Job chapter 42, அவனுக்கு ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுகிறார். God changes his situation. அப்போ சொல்லுகிறான் பாருங்க 42வது அதிகாரம் 10வது வசனம். And then he says in chapter 42 verse 2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். I know that you can do all things and that no purpose of yours can be thwarted. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். I know that you can do all things. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். And that no purpose of yours can be thwarted. இதை நாம் அறிந்திருக்கிறோமா? Are we known about this fact? சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று அறிந்திருக்கிறோமா? Do we know that our God can do all things? அவர் நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோமா? Do we know that no purpose of yours can be thwarted? அறிந்தில்லாவிட்டாலும் தேவன் அருளத்தக்கதான புரியத்தக்கதான உணர்வை இந்த நாளில் தருவார். Even if you don't understand, we believe that today he will give you that understanding. தேவன் வல்லவர். Our God is a strong God. தேவன் ஒரு சின்ன ஜெபம்தான் எலியா வந்து ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் தேவனே என் ஜெபத்தை கேட்டலும் இந்த ஜனத்துக்கு உணர்வை கொடும் என்று சொல்லி ஜெபிக்கும் போது அக்னியினால் தேவன் பதிலளித்தார். Elijah made a very small prayer calling Abraham, Israel and Isaac, but then he made a big change in his life and he answered with fire. தேவன் சமாதானத்தின் நாள் உத்தர அருளுகிறவர். He gives us peace. நீதியின் நியாயமாய் உத்தர அருளுகிறவர். He answers our prayers with truthfulness and righteousness. அக்னியினால் உத்தர அருளுகிறவர். He answers us with fire. அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். Such is our Lord. யாராயிருந்தாலும் நாங்கள் சொல்ல வேண்டும், நம் தேவன் தான் உத்தரவை அருளுகிறவர். Whoever it is, we have to say that our God is the one who gives our answers. அதுக்காக சண்டை பிடிக்க போறேன். For that, please don't go and fight. நீங்கள் பேசும்போதே அவர்களின் அந்த இருதயம் மாற்றப்பட வேண்டும். But when you talk, their hearts should change. விசுவாசத்தின் அறிக்கையிட்டு கிரிகையில் காண்பிக்கும் போது அங்கு ஒரு அசைவு வரும். With your strong faith and your actions, it will be a big change. தேவன் நல்லவர். Our God is a good God. யாவரும் எழுந்த வண்ணமாக அழகானவர் அருள், அவரை விவரித்து பாடுவோம். அவரை புகழ்ந்து பாட போகிறோம். பாருங்க, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர்.
நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. நீர் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்யவும். ஏனென்றால் நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் உத்தரவு அருளுகிற கர்த்தராயிருக்கிறபடியினால் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் கர்த்தா. நீங்க எங்களை நடத்துங்க, எங்களை வழி நடத்தி ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கத்தக்கதா கிருபை செய்யுங்க. ஆண்டவர் எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் எங்களோடு நீங்க கூட இருங்கப்பா. பலவீனங்கள் சரங்களை விட்டு வெளியேறட்டும். வியாதிகள் நம்மை தொடக்கூடாது, எந்த கிருமிகளும் நம்மை தொடாதபடி காத்துக் கொண்டபடியா நாங்கள் சொல்லிக்கிறோம். நீரே ஆளுகை செய்கிறார். சத்துருகள் எங்களுக்கு முன்பாக நீக்க முடியும். அவர்கள் 7 வழியாய் திரும்பி ஓடத்தக்கதாக கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். எந்த தேவைகளை இருந்தால் அந்த தேவைகளை கர்த்தர் சந்திப்பீரா. நீர் அவர்களின் வாழ்க்கையில ஒரு மருவ வாழ்க்கையை கர்த்தர் கட்டளிடும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். தேவனின் சித்தமும் தேவனின் நோக்கமும் நிறைவேறத்தக்கதாக நாங்கள் சொல்லிக்கிறோம். கர்த்தா நீரே தொடர்ந்து எங்களை வழி நடத்தும், எங்களை ஆசீர்வதி. போக்குவரத்தில் கூடைகிற வேலைகளிலே பாதுகாரும், ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே நீங்க பாதுகாத்து ஆசீர்வாதத்தை பெருக பண்ணும், சுகத்தை பெருக்க பண்ணும், சமாதானத்தை கட்டளிடும், சந்தோஷத்தை கட்டளிடும். தேவனின் ஆளுகை மாத்திரம் எங்கள் வாழ்க்கையிலே இருந்து வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தா உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், உண்மை மாத்திரமே நாங்கள் நம்பி இந்த நேரத்தில் ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தா நீர் எங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிற கர்த்தராயிருக்கிறபடியினால் நாமம் மகிமைப்படட்டும், உம் சித்தம் நிறைவேறட்டும். ஒவ்வொரு குடும்பங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து எல்லா நேர்த்தியாய் நடக்கும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். கர்த்தா அருளும்படியாய் என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கும், நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதா கர்த்தர் கிருபை அளிக்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த பாடலை பாடி முடிப்போம். நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வாசன கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வாசன கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம்
ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் எந்த சம்பத்தம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழி தொங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழி தொங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனார் எந்த தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தகப்பனே, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனின் சமாதானமும் தேவனின் சந்தோஷமும் தேவனின் ஆசீர்வாதமும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நபர்களிலும் இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, துக்க நாட்கள் இனி வரக்கூடாது. ஆண்டவரே, வீணான காரியங்கள் இவர்களின் வாழ்க்கையிலே சம்பவிக்க கூடாது. இனிமேல் ஆசீர்வாதமும் வெற்றியும் சுத்திகரிப்பும் சுதந்திரமுமாய் இருக்கத்தக்கதால் கர்த்தர் ஒவ்வொருவரை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் எங்கு சென்றாலும் எங்கு போனால் இவர்களோடு தேவன் இருந்து பாதுகாத்து வழி நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். வேலி அடைத்து பாதுகாத்து வழி நடத்தும். எந்த தீங்கான கிரிகைகளும் தீங்கான எந்த சக்திகளும் அவர்களை தொடாதவர் கர்த்தாவே வேலி அடைத்து பாதுகாத்து இவர்களை உயர்த்தி ஆசீர்வதித்து சாட்சிகளாய் நிறுத்தி தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லு, என் முழுவதுமே பரிசுத்த நாமம் சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லு, கர்த்தர் செய்த சகல வரங்கள்